अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनके और सूपराன ஸ்வீட் செஞ்சு காமிக்க போறேன் காயல்பட்டினம் பாரம்பரிய ஒரு ரெசிபி செய்யலாம் இந்த ரெசிபி வந்து உங்க பெருநாள் வந்துட்டா செய்யாத வீடே இருக்காது கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே இது செஞ்சு கொடுத்துருவாங்க இது கூட கோழியப்பம் இடியப்பம் சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்டோன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிறேன் 10 கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சம் காஞ்ச திராட்சைப்பழம் ஒரு 15 திராட்சைப்பழம் எடுத்துருக்கோம் இது கூடயே நான் ஒரு சின்ன தேங்காய் வந்து புளிஞ்சு பால் புளிஞ்சு ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் கட்டி தேங்காய் பாலா 1/4 கப் ஜவரிசி எடுத்துருக்கேன் நான் கலர் ஜவரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி ஜவரிசி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு 1/2 கப் சீனி எடுத்துருக்கேங்க இதுக்கு ஒரு கப் நான் பால் எடுத்துருக்கேன் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் பேனில் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாலுக்குள்ளே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா அந்த ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வெந்த அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்படியே வேகட்டும் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சீனியை இதோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சேர்த்தப்புறமா இந்த சீனியெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச திராட்சை பழமும் கேஷ்யூ நட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான திக்னஸில் வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேங்காய் பால் வந்து நல்லா கட்டி தேங்காய் பாலை தலைப்பாலாக எடுத்து வச்சுக்கோங்க எடுக்கிற பால் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம கழித்து பார்த்தோம்னா நல்லா திக்காக குழுகுழுப்பாக நல்லா கரெக்டாக வந்துடும் ரொம்பவும் தண்ணியாக இருக்காது ரொம்பவும் கட்டியாகவும் இருக்காது இந்த திக்னஸ் இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதனால் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஜவ்வரிசி கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இது பெருநாளைக்கு காலையில் சாப்பிட்டோன்னு செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டேன் ரோஸ் வாட்டர் சேர்த்தப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண அப்புறமா அப்படியே நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம் இந்த ஸ்வீட் வந்து 2-3 நாளைக்கு கெட்டு போகாது நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட இங்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்த நாளைக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளை அருமையான அந்த ஜவ்வரிசி கஞ்சி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ சுடாக நம்ம பவுலில் எடுத்துக்கலாம் நம்ம சுட சுட ஊற்றுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நான் கரெக்டான திக்னஸ் வந்துடும் இன்றைக்கி நம்ம சேனலில் காயல்பட்டினம் பாரம்பரிய ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்